Hello my dears. So we will learn something new today. புது சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ பிக்கில் வந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஒருத்தர் வந்து ஒரு இருட்டு டார்க் ரூமுக்குள்ளாடி டோர் ஓப்பன் பண்ணி என்டர் பண்ணுறாரு தானே. அவர் வந்து ஒரு டார்க் ரூம் இருட்டாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் ஓப்பனிங் ஏ டோர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள். அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டார்க் ரூம்குள்ளாடி போய் அங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்விட்சை வந்து அப்படி போய் ஆன் பண்ணுறாரு. ஸோ நான் வாட் ஹேப்பன்ஸ், சி லுக் அட் த தேர்ட் ஃபிகர். அங்கே வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னு என்ன வந்துருச்சு, லைட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலி லைட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ டார்க் ரூமில் என்ன தெரிஞ்சுது, ஒன்றுமே தெரியல அவருக்கு, ஏன்னா அங்கே லைட் இல்லை. அதே சமயம் ஸ்விட்ச் ஆன் பண்ண லைட் வந்தோடனே அவருக்கு வந்து எல்லாம் விசிபிள் ஆகுது. ஸோ லைட்னா என்னென்னு பார்ப்போம். லைட் இஸ் எ டைப் ஆஃப் எனர்ஜி தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு see திங்ஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்க பொருளை பார்க்கணுன்னா என்ன தேவை நமக்கு, லைட் இஸ் எ டைப் ஆஃப் எனர்ஜி. ஸோ லைட் கேன் பி டிடெக்டட் பை த ஹியூமன் ஐ. நம்ம ஹியூமன் ஐஸ்னால லைட்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அகெயின் லைட்டுங்கிறது லைக் ஹீட், இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை திங்ஸை வந்து பார்க்க முடியும். லைட்டை வந்து எதை டிடெக்ட் பண்ணும், நம்ம ஹியூமன் ஐ வந்து டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸஸ் ஆஃப் லைட். ஸோ எந்த பொருள் வந்து லைட்டை எமிட் பண்ணுதோ இல்லை லைட்டை கொடுக்குதோ அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சோர்ஸஸ் ஆஃப் லைட். தட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் ஏபிள் டு எமிட் லைட் ஆர் கால் த சோர்ஸஸ் ஆஃப் லைட், இல்லைன்னா லைட் சோர்ஸஸ். ஸோ எந்த பொருள் லைட்டு வந்து எமிட் பண்ணுதோ அதுதான் சோர்ஸஸ் ஆஃப் லைட். There are two types of sources. Sourcesலேயே 2 types of varieties இருக்குது. Okay, there are 2 types. So sources of light அப்படின்னா என்னது, objects which emit light are called as light sources. There are 2 types. அந்த 2 types பற்றி பார்க்கலாம். First type பாருங்க, natural sources of light. So sources which emit light naturally are known as natural sources of light. எந்த மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா எந்த திங்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணாமல் அது தனியாக அது லைட்டை வந்து எமிட் பண்ணுதோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். ஸோ த சன் இஸ் த ப்ரைமரி அண்ட் மேஜர் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் லைட். நமக்கே தெரியும் எது மேஜர் சோர்ஸ், சன் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் லைட். ஸ்டார்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் லைட் இன் த சேம் வே சன் டூ. சன் கொடுக்குற மாதிரியே ஸ்டார்ஸும் வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹவவர் தே ஆர் மச் ஃபார்தர் அவே தேன் த சன், லைட் ஃப்ரம் தம் ஆர் too weak. ஆனால் இது சன்னை விட ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் அதோட லைட்டு வந்து நம்மள இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வீக்காக தெரியும். ஸோ சன்லைட் மாதிரி அந்தளவுக்கு ஸ்டார் லைட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ 2 சோர்ஸஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். ஸோ நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் லைட்னா என்னது, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தனியாக நேச்சுரலாக லைட் எமிட் பண்ணிச்சுன்னா தே ஆர் கால்ட் அஸ் நேச்சுரல் சோர்ஸஸ். ஸோ சன் அண்ட் ஸ்டார்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள். ஸோ லுக் அட் த பிக்கர். வாட் இஸ் திஸ், சன். ஸோ சன்லைட் இஸ் த major source of light. So look at the next pic, stars. ஸ்டார்ஸும் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் சன்னை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி. அதனால் அதுலேருந்து வர்ற லைட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் சோர்ஸஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். சி அப்பார்ட் ஃப்ரம் த நேச்சுரல் சோர்ஸஸ் லைட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி. அதாவது நேச்சுரல் சோர்ஸஸ்னால் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணாமல் அது வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் வேறஸ் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ்னால் என்னது, ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடாக தான் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். த டிஃப்ரெண்ட் லைட் சோர்ஸஸ் தட் ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் லைட் ஆர்டிஃபிஷியலி கேன் பி புட் அண்டர் 3 broad categories. ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ்னால் என்னது, ஆர்டிஃபிஷியலாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ்னால் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணாமல் அந்த லைட் வந்து அது தானே ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இங்கே வந்து தானே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக நம்ம தான் ஏதாவது ஒரு ப்ராசஸ் இல்லைன்னு ஏதாவது பண்ணி லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் வாட், ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். இதை வந்து இந்த நேச்சுரல் சோர்ஸஸ் வந்து சன் அண்ட் ஸ்டார் எக்ஸாம்பிள் சொன்னோம். பட் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்கேண்டசன்ட் சோர்ஸஸ். ஸோ வாட் ஆர் தே, what do you mean by incandescent sources? When certain objects are heated to a high temperature, they begin to emit light. ஓகே, ஸோ சில மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து என்ன வர ஆரம்பிக்கும், லைட் வந்து வர ஆரம்பிக்கும். The blowing of hot iron rod is a kind of incandescent light. ஸோ ஒரு அயன் ராடு, பெரிய ஒரு இரும்பு கம்பி எடுத்து இன்றைக்கி ஹீட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆக அந்த அயன் ரோடு அப்படியே சிகப்பு கலராக மாறும். ரைட்,
எதனால்? அது ஹீட் ஆகும்போது அது வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணுது. ஸோ திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்ட் இன் இன்கேண்டசன்ட் சோர்சஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கேண்டில்ஸை நம்ம பேர்ன் பண்ணுவோம், லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இன்கேண்டசன்ட் லேம்ப், அந்த லேம்போட பிரின்சிபல் எல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. அதுக்குள்ளாடி ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை ஹீட் பண்ணும்போது லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ this is the incandescent lamp. So incandescent sources na ஒரு ஆப்ஜெக்ட்டை ஹீட் பண்ணும்போது அது வந்து லைட் எமிட் பண்ணும். they are called as incandescent sources. so இதுதான் first source of artificial. then second one is gas discharge sources. இது என்ன ஆகும் அப்படின்னா, passing electricity through certain gases at a very low pressure can produce light. ஸோ கேஸுக்குள்ளாடி நாம் வந்து எலக்ட்ரிசிட்டியை எப்போ பாஸ் பண்ணணும்? அட் வெரி லோ ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும்போது பாஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள், நியான் லேம்ப் அண்ட் சோடியம் லேம்ப். ஸோ இந்த நியான் லேம்ப், சோடியம் லேம்ப் இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் ப்ராக்டிகல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த பிரின்சிபல் என்னது? அதுக்குள்ளாடி இருக்கிற கேஸ் இருக்கும். சோடியம், நியான் ஆர் கேஸஸ், ரைட்? ஸோ இந்த கேஸஸில் வந்து என்ன பாஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ரிசிட்டி. கரண்டில் கொடுக்கும்போது தான் லைட்டுக்கு எரியும். ஸோ கரண்ட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அது வந்து லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரின்சிபிள் யூஸ் பண்ணி தான் நியான் லேம்ப், சோடியம் லேம்ப் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லுக் அட் த பிக், இதுதான் நியான் லேம்ப். ஓகே, ஸோ உள்ளாடி இருக்கிற இந்த கோல்டன் கலர் தான் லைட். அந்த கேஸ், நியான் கேஸுக்குள்ளாடி எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது தான் இந்த லைட் வந்து எமிட் ஆகுது. ஸோ நாம் இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? we have seen about light. லைட்னா என்னென்னு பார்த்தோம். லைட் இஸ் a கைண்ட் ஆஃப் எனர்ஜி. லைட் வந்து ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. பட் லைட் இல்லைன்னா நம்மளால் எதாவது பார்க்க முடியுமா? திங்ஸ் பிகம் விசிபிள் ஒன்லி டியூ டு லைட். லைட் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ லைட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சோர்ஸஸ் ஆஃப் லைட் பார்த்தோம். சோர்ஸ் ஆஃப் லைட்னா என்னது? லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை தான் லைட் சோர்ஸஸ் இல்லைன்னா சோர்ஸஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். வாட் ஆர் தே? ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ், நேச்சுரல் சோர்ஸஸ். நேச்சுரல்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணாமல் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து சன்லைட் அண்ட் ஸ்டார்ஸ். பட் ஆர்டிஃபிஷியலாக அது வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு 2 கேட்டகரிஸ் இருக்குது. வாட் ஆர் தே? இன்கேண்டசன்ட் சோர்ஸஸ், ரைட்? இன்கேண்டசன்ட் சோர்ஸஸ். அதில் வந்து என்ன பார்த்தோம்? கேஸை வந்து தென் நெக்ஸ்ட் ஒன் கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸஸ். இன்கேண்டசன்ட்னா பல்ப், கேஸ் டிஸ்சார்ஜ்னா கேஸில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது லைட் எமிட் ஆகும். அங்கே வந்து மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது லைட் எமிட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ லுக் அட் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ்? உங்களுக்கே தெரியும், ஒரு ஜென்ரல் கொஸ்டின். ரைட் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஐ வில் கிவ் யூ த ஆன்சர் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். டிஃபைன் பயோலூமினிசென்ஸ். ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். சர்ச் இட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல் கொஸ்டின் தான். ரோல் ஆஃப் லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி டிஃபைன் பயோலூமினிசென்ஸ் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.